மகாபாரதத்தின் ஆழ்ந்த வரலாற்றிலிருந்து நாம் பல உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதில் சிலர் வெளிப்படையாக போரில் கலந்து கொண்டு பெருமை பெற்றுவிட்டாலும் சிலர் பின்னணியில் இருந்து தங்கள் அறிவால், நீதியால், தர்மத்தால் மக்களின் வாழ்க்கையை வழிநடத்தியவர்கள். அப்படிப்பட்டவர்தான் விதுரர். விதுரர் ஒரு மந்திரி, ஒரு அறிஞர், ஒரு நெறிப்பதிவாளர் மட்டுமல்ல, நீதியை தனது வாழ்க்கைக்கே அடித்தளமாக கொண்டு வாழ்ந்தவர். அவருடைய நீதிக்கதைகள், பொன்மொழிகள், அறிவுரை ஆல் டைம்லெஸ். இன்று நாம் பார்க்கப் போறது விதுரர் கூறிய நீதிக்கதைகள் மற்றும் அவை நமக்கு என்ன நெறிகள் சொல்லிக் கொடுக்கின்றன என்பதைப் பற்றி. விதுரர் வியாசரால் பெற்ற பிள்ளை. தாசியாய் இருந்தவளின் மகனாக பிறந்த விதுரர் பாண்டு மற்றும் துரியோதனரின் தந்தையான திருதராஷ்டிரரின் சகோதரர். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் இரண்டாம் பட்டவராக இருந்தாலும் அறிவின் அடிப்படையில் முதல் இடத்தில் இருந்தார். அவருடைய புத்திசாலித்தனம், நேர்மை, தர்மம், நியாயம் ஆகியவை அனைவராலும் மதிக்கப்பட்டது. விதுரர் தான் துரியோதனனின் தவறுகளை முன்னதாகவே கண்டவர். அவரை எண்ணற்ற முறைகள் பேசி மாற்ற முயற்சித்தவர். ஆனால் முடிவில் அதே தர்மத்தின் வழியே அவர் வாழ்ந்தார். ஒரு நதி பகுதியில் ஒருநாள் நரி, குரங்கு, யானை மற்றும் ஒரு அணில் வாழ்ந்தனர். எல்லோரும் நண்பர்களாக இருந்தனர். ஒருநாள் வறட்சி காரணமாக அனைவருக்கும் உணவு தேவைப்பட்டது. யாரும் ஒன்றுமில்லாமல் வீண் தேடல் நடத்திய நிலையில் அணில் மட்டும் சிறு உணவைக் கொண்டு வந்தது. பெரியவர்கள் என்ன செய்ய முடியவில்லை என்பது அல்ல, சிறியவர்கள் எவ்வளவு பொறுப்பு உணர்வுடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதை கூறும் இந்தக் கதை ஒவ்வொருவருக்கும் தங்கள் அளவுக்கு தத்தம் கடமை இருக்கின்றது என்பதை விதுரர் விளக்கியார். செயலின் அளவு முக்கியமல்ல, மனநிலை முக்கியம். ஒரு நியாயமான சிங்கம் தன்னுடைய வலிமையை தவறாக பயன்படுத்தாது. ஆனால் ஒருநாள் ஒரு சாவி பறவையை அது கண்ணுற்றது. பறவை சென்று ஒளிந்துவிட்டது. சிங்கம், எனக்கு அந்த பறவை தேவையில்லை என சொல்லிவிட்டது. ஆனால் பறவை குரலில், நீ பெரியவன், எனவே நீயே பொறுப்பாக நடக்க வேண்டும் என்றது. விதுரர் இதை கூறும்போது அரண்மனைக்கு இருந்த அரசர்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் இது நேரடி பாடமாக இருந்தது. நெறி. அதிகாரம் அதிகமானவர்களுக்கு நெறி கடமையாக இருக்கிறது. விதுரர் கூறிய மிக முக்கியமான தத்துவம். அவர் கூறுகிறார், நண்பர்கள் 3 வகை. அரசியல் நண்பர், நன்மைக்காக வரும் நட்பு, காட்சிக்காக, பாராட்டுகளுக்காக வரும் உண்மையான நண்பர், கஷ்டத்தில் கூட சேர்ந்து நின்று உதவுவார். துரியோதனனின் நண்பர்கள் பலர் அவனது அரசியல் நண்பர்கள்தான். ஆனால் பாண்டவர்களுக்கு உண்மையான நண்பர்கள் இருந்தனர். கிருஷ்ணர், விதுரர், சத்யகேது. உண்மையான நட்பு என்பது சோதனைகளில் தெரியும். ஒரு குரங்கு அரசன் தனது இராஜ்யத்தில் கோபமாக நிறைந்து யாருக்கும் வாய்ப்பளிக்காமல் ஆட்சி செய்தான். ஒருநாள் ஒரு புத்திசாலி மந்திரி அவனிடம் சென்று, அரசன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாடு எரியும் எனக் கூறினான். விதுரர் இந்தக் கதையை கூறியபோது துரியோதனனின் கோபத்தையும் திருதராஷ்டிரரின் மெத்தனத்தையும் விமர்சித்தார். நெறி, ஆற்றலை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளாதவன் அரசன் ஆகக்கூடாது. தர்மம் தவிர்க்கப்படும்போது ராஜ்யம் அழியும். பிறவிப் பழியைச் சொல்லி நம்மை நீக்க நினைப்பவர்கள் புத்தியை இல்லாதவர்கள். அரசனின் கண்ணுக்கு எதிராக பொய் சொல்லுபவர் பகைவர். வாயின் வாசல் மூடியாலே உயிர் பாதுகாக்க முடியும். நரி ஒரு போர் வீரனாக நடித்தது. ஆனால் வெற்றிக்குப் பின்னால் நியாயமில்லாத வலிமை இருக்கிறது என்பதை உணர்ந்தது. இதை கூறுவதன் மூலம் விதுரர் துரியோதனனின் வெற்றிக்குப் பிறகு வரவிருக்கும் தோல்வியை சுட்டிக்காட்டினார். நெறி, தர்மத்தை இல்லாமல் வெற்றி பெறுவது ஒரு பெரிய தோல்விக்கான முன்னுரை. விதுரர் திருதராஷ்டிரரின் கீழ் இருந்தும் பாண்டவர்களின் நலனுக்காக பாடுபட்டார். அவர் கூறிய வார்த்தைகள் துணிவும் நேர்மையும் நெறியாக இருந்தது. நான் சொல்லும் வார்த்தைகள் கேட்கப்படவில்லை என்றாலும் அதில் உண்மை இருக்கிறது என்று அவர் கூறும்போது, உண்மையை சொல்லும் திறமைக்கும் அதற்கான மனதைரியத்திற்கும் விதுரர் முன்மாதிரியாக இருந்தார். குடும்பத்தில் நேர்மை வேண்டுமென்றால் விதுரரைப் போல நடக்க வேண்டும். ஒரு அரசியல்வாதி அல்லது நிர்வாகி விதுரரின் நெறியை பின்பற்றினால், நாடு வாழும் சாதாரண மனிதன் கூட ஒவ்வொரு நாளும் விதுரர் போல் நேர்மை பேணினால் வாழ்க்கை அமைதியானதாக இருக்கும். இதுபோன்ற நீதிக்கதைகள் நாம் எதையும் இழக்காமல் வெற்றி பெற உதவுகிறது. விதுரரின் வாழ்க்கை ஒரு பாடமாக மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அவர் கூறிய கதைகள், சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் தேவையானவை. அரசியல், கல்வி, குடும்பம் எதிலெடுங்க விதுர நீதி கற்றுக் கொடுக்கிறது. இன்று நாம் கேட்ட விதுரரின் நீதிக் கதைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நெறியைக் காட்டும் என நம்புகிறேன்.